சிலரெல்லாம் பழனி முருகர்னே குலதெய்வம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் வராது. அப்படியெல்லாம் வராது. நீங்க கும்பிட்டுட்டு இருக்கிற இஷ்ட தெய்வம் வேணா இருக்கும். ஆனா குலதெய்வம்ங்கிறது வேற, கணக்கே வேற. அப்படி கணக்கே வேற. சிலருக்கு குலதெய்வம் பழனி முருகனா கூட இருக்கலாம், வம்சாவளியா நாங்க கும்பிடுறோன்னு சொல்லலாம். ஆனா அது கணக்கு வேற. ஏன்னா குலதெய்வம்ங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து அங்க ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்டு அது வேணாம் நாங்க ஊரை விட்டு போறோம்னு அந்த சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து ஒரு பிடிமண் மட்டும் எடுத்துட்டு மஞ்ச துணியில கட்டி இவங்க வந்து பொழைக்க வர்ற ஊர்ல ஒரு சாமியை உருவாக்கி முதல்ல ஒரு பீடத்தை வச்சு கல் வச்சு கும்பிட்டு சாமியை உருவகப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சிலை செஞ்சு அதுக்கு விழா எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க முன்னோர்கள். இப்படிதான் குலதெய்வம் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஆந்திராவிலிருந்து வந்தேன் சார், கர்நாடகாவிலிருந்து வந்தேன், மைசூர்லேருந்து வந்தேன், எங்கள் சாமி இதுதான். இப்போவுமே எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது விஜயவாடா பக்கத்தில் ஒரு பெரிய ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க அவங்க. நாங்கள் ஆந்திராக்காரங்க, இன்றைக்கி எங்களுக்கு அந்த கோயில் பாத்தியம்ங்கிறாங்க. ஒரு பிராமணரை போட்டு நாங்கள் அங்கே பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ 1000 ஏக்கருங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இருந்தது கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலம். இன்னைக்கு இடிஞ்சு பால் அடைஞ்சு கிடக்கு. சாமி மட்டும் சிறப்பாக இருக்குது. நாங்கள் வருஷம் ஒரு தடவை போய் ஃபேமிலியோட கும்பிட்டு வரும். போகும்போது 500 குடும்பம் வருங்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அந்த 500 குடும்பத்தையும் பார்க்க அந்த இணைச்சி வைக்கிற வேலையை சாமி செய்தே. குலசாமின்னா என்ன சாதாரண வேலையா? நிச்சயமாக இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்கு போய் பார்த்துட முடியும்? பெரியப்பா சித்தப்பன்னு கார் எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு வருஷம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கு. ஆனா ஒரே நாள்ல ஒரே இடத்துல தெய்வம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததே. முன்னோர்கள் அதைத்தானே விரும்புனாங்க.